Hello friends, welcome to Amutha Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புடலங்காய் கடலை பருப்பு கூட்டு தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். புடலங்காய் எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய புடலங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் விடுங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டாச்சு. ஒரு 6 விசில் வரட்டும். 6 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வைக்கலாம். கூட்டுக்கு தேவையான தேங்காவை அரைச்சிக்கலாம். 2 பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு புடலங்காய் கடலை பருப்பெல்லாம். இப்போ இதை வேற பேனுக்கு மாற்றிக்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் இருந்ததை இதில் மாற்றிக்கலாம். இதை கொட்டிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் தண்ணி வற்றி கூட்டு மாதிரி அது வரும். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அமுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.